எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுத்தையும் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கவங்க அரோரா சிங்க்லேர். இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்காக பார்த்திங்கன்னா அவங்களோட போஸ்ட்டை பார்த்துட்டு போட்டிருக்காங்க. அது நம்ம மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்காகவே இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷனில் சில அவங்க போஸ்ட் பண்ணாத வீடியோஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க. அண்ட் அந்த வீடியோஸுக்கு பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு இந்த பே பண்ணணும். அந்த மணி இவங்களுக்கு போகும். அண்ட் அது எல்லாத்தையும் பார்த்தா மாதத்துக்கு 26 லட்சம் கிட்ட சம்பாதிப்பாங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இப்போ செம்ம வைரலாக பார்த்திங்கன்னா அந்த பிக் ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி அரோரா சிங்க்லேர் அவங்களே பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல இன்ஸ்டாகிராமோட இந்த கைட்லைன்ஸை கம்யூனிட்டி கைட்லைன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஏதாவது அந்த கைட்லைன்ஸை மீறி ஏதாவது பண்ணால் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்னால் ஒரு போஸ்ட் கூட போட முடியாது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபில்டர் பண்ணி போடுவேன். அண்ட் சில பிக்ஸ் அண்ட் பிஹைண்ட் த சீன் மிரர் பிக்ஸ் இதெல்லாமே நான் சப்ஸ்கிரிப்ஷனில் போடுவேன். நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வேறு எந்த விஷயத்தையும் நான் போஸ்ட் பண்ணலை. அண்ட் செல்ஃபி அண்ட் மிரர் வீடியோஸ் தான் வரும். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால என்ன அப்படி ப்ளேம் பண்ணுறது தப்பு அப்படின்னும், இதுக்கப்புறம் யாரையாவது ப்ளேம் பண்ணணுன்னா முதல்ல பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பலூனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இனிமேல் டேலண்டடான பீப்புளை நீங்கள் ட்ரெண்ட் ஆக்குங்க, என்ன பண்ணாதீங்க. என்னை பற்றி மீம் போடும்போது சுகமாக இருந்துச்சுல்ல, இப்போ என்ன குத்துது கொடையுது, போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரோரா சிங்க்லேர்.